சேயோன் மேய மைவரை உலகம் என்பது தொல்காப்பியம். அந்த சேயோன்கிற பேரில் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்றைக்கி படம் எடுக்கிறதாக அறிவிச்சிருக்காரு. மகிழ்ச்சிகரமாக இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய கூட்டணி, அதாவது அமரன் படத்துக்கு பிறகு கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும், கமல்ஹாசனும் சிவகார்த்திகேயனும். சேயோன்கிற படம் பேர் இருக்குது பாருங்கள், அது சாதாரணமான பேர் இல்லை. சுப்பிரமணியர், முருகக்கடவுள், வெற்றிக்கடவுள், வெற்றி நிச்சயம்னு சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய தமிழ் கடவுளுடைய பேரில் எடுத்திருக்கிறார். அரசியல் இல்லாமல் இருக்குமா? அது எந்த நேரத்தில்? திருப்பரங்குன்ற மலை மீது உரிமை கொண்டாட ஒரு சில நாச சக்திகள், இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருந்தது. திருப்பரங்குன்ற மலை முருகனுடைய மலை, முதல் படை வீடு. அந்த முதல் படை வீட்டினுடைய தலைவரையே கொச்சைப்படுத்தும் வகையில் சில ஆதிக்க சக்திகள் அவரை இழிவுபடுத்தும் வகையில் உரிமை கொண்டாட நினைத்தன. அது தப்பு அப்படின்னு தமிழ் உலகம் சொன்னிச்சு. அங்கே எந்த விதமான, அதாவது இந்த தீய சக்திகள் எதை உண்டாக்கணும், கலவரம் உண்டாக்கணும்னு நினச்சாங்களோ அது அங்கே நடக்கலை, அமைதியாக போயிடுச்சு. எல்லோருமே இஸ்லாமியர்களும் தமிழர்களும் மக்களும் ஒரே இனத்தவர்கள் தான், ஒரே ஆள்கள் தான். இங்கேருந்து அங்கே போனவங்க, அங்கேருந்து இங்கே வந்தவங்க அப்படிங்கிறது இயல்பு. அது எனக்கு, நான் அந்த மதுரையில் இருந்தவங்க தான் எனக்கு தெரியும் திருப்பரங்குன்ற மலையை பற்றி. எனக்கு அங்கே எந்த விதமான கழகங்களும் இது பற்றி வந்ததே இல்லை. இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்பட்ட போது கூட திருப்பரங்குன்றம் பாதுகாப்பாக இருந்தது. திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான தொல்லைகளும் இல்லை. இப்போ அந்த கடவுளின் பெயரால், வெற்றி கடவுளின் பெயரால் உலகநாயகன் கமல்ஹாசன் படம் எடுக்கிறார் என்றால் அரசியல் இல்லாமல் இருக்குமா? வெற்றி உண்டு, வெற்றி உறுதி. தலைப்பே வித்தியாசமாக இருந்தது. வீரம் உண்டு, வெற்றி உண்டு. வீரம் இருந்தால் வெற்றி இருக்கத்தானே செய்யும். அது உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ இந்த நேரத்தில் படம் எடுக்கிறாருன்னு சொன்னால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடாது, உணர்வு, ஒற்றுமை உணர்வு நாட்டுக்கு அவசியம் அப்படிங்கிறது எடுத்து சொல்லும் வகையில் அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்பலாம். சிவகுமார் முருகேசன் தான் டைரக்ஷன், சந்தோஷ் நாராயணன் மியூசிக். இன்னும் அதெல்லாம் நாளைக்கு விரிவான ஒரு விழாவில், தொடக்க விழாவில் சொல்ல இருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்டமான, ஒரு அற்புதமான ஒரு தொடக்க விழாவாக இருக்கும். இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருந்தது. அதுவும் அரசியலில் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழக காங்கிரஸில் குழுச்சண்டைகள், அதாவது கோஷி சண்டைகள் இல்லாமல் இல்லை, அந்த காலத்திலேருந்தே இருக்குது. கர்ம வீரர் காமராஜருக்கும் ராஜாஜிக்குமே குழுக்கள் இருக்கு இல்லையா, கோஷி சண்டைகள் இருக்கு இல்லையா. ஆனால் அந்த கோஷி சண்டைகளை அப்படியே வளர்த்துட்டு வந்த காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் 1967 ஆட்சியை இழந்த பிறகு, அதன் பிறகு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. ஜி.கே. மூப்பனார் காலத்தில் லேசாக ஒரு உரசல் ஏற்பட்டது. அப்போ கட்சி இரண்டாக உடைந்தது. அதற்கு பிறகு வாழப்பாடி ராமமூர்த்தி, அவருடைய காலத்திலையும் கட்சி இரண்டாக பிறந்தது. இப்படி அந்த கட்சியில் குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் வரும். ஏன்னா அந்த தனிப்பட்ட முறையில் கோலோச்சி நின்ற அந்த காங்கிரஸ் இந்த குழுச்சண்டைகள்னால வேறு இற்று போய் அடுத்தவன் தோளில் சவாரி செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்ததுன்னா அதுக்கு காங்கிரஸில் உள்ள கோஷ்டி சண்டைகள் தான் காரணம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கின்ற இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது மிகப்பெரிய எதிரி காத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டை முழுங்குறதுக்கு. அதை தடுக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் காங்கிரஸில் உள்கட்சி பலவு கொண்டாடுறாரு ஒரு சிலர். இதை உடைக்கணும், உடைச்சி விஜய் கூட போய் சேரணும். இந்த விஜய் கூட போய் சேரணுங்கிற ஒரு கோட்பாடு, அந்த நுண்ணறிவு எந்த கட்சியை ஏற்படுத்தியதுன்னு சொன்னால் பிஜேபி. எதிரிகளை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெற பார்க்கறது தான் அந்த கட்சியினுடைய ராஜதந்திரமாக இருந்து வந்திருக்கு. அதனால் அமித்ஷா முக்கியமான பங்கேற்றினார். அதுக்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள சிலரே இரையாகி போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாணிக்கம் தாகூர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா, ஜோதிமணி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா, தனியாக நின்று பாருங்கள். காங்கிரஸ் லேபில் நின்று பார்க்க சொல்லுங்கள், ஒரு சீட்டு வருவாங்களா? அவங்க ஜெயிக்க முடியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பின்பலம் இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியுமா? முடியாது. கூட்டணி சேர்ந்தால் தான் முடியும்.
ஏன்னா இங்கே கூட்டணி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அரசியல் பழகி போச்சு. இந்த நேரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டார், அதனால் மக்கள் நீதி மையத்திற்கு பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டு, அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியோடு அந்த இந்தியன் அந்த இதில் உணர்வோடு ஒற்றுமையாக இருக்காங்க. ஹிந்துத்துவா அந்த இந்து அந்த அந்த மத சாயம் வந்துடக்கூடாது, அதை எதிர்த்து போராடணுங்கிறதுக்காக அங்கே அகில இந்திய ரீதியில் மக்கள் நீதி மையம் உறவு கொண்டு இருக்குது காங்கிரஸோட. இங்கே திமுக தான் ஆட்சிக்கு வர வேணும், அதுதான் அப்படிங்கிற முறையில் இந்த கூட்டணியில் இங்கே இருக்குது. இப்போ காங்கிரஸ் பிளவுபட்டால் மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்னு சில பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறார். அவர் கரெக்டான ஒரு தீம் எடுத்து தான் வச்சுருக்காரு. ஏன்னா இங்கே இந்த காங்கிரஸை பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குது பாருங்கள். காங்கிரஸுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதன் மூலம் லாபம் பெறணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கமல்ஹாசனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தன்னுடைய கூட்டணியை வலுவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறங்கி வேலை பார்க்க போகிறாரு. இந்த வரக்கூடிய தேர்தலில் மெயின் பேச்சாளர் யாருன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் தான். சரி, இப்போ சமீபத்தில் வந்து நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து நீ திரிசாவை விட்டு வெளியே வாப்பா அப்படின்னு விஜயை எச்சரித்ததுனால உள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது. அதாவது இது ஊடக குழப்பங்கள் தான், அரசியல் ரீதியாக இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அப்பா இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட, அதாவது கருத்துக்கு கருத்து பதில் சொல்ல முடியாத நேரத்தில் தனிநபர் விரோதங்கிறது தொன்று தொட்டு இருந்து வந்துட்டுருக்கு. தொன்று தொட்டு இருந்து அதை வளர்த்ததே ஊடக அரசியல் தான், ஊடகத்துக்காரங்க தான். இப்போ விஜயும் திரிசாவும் லிஃப்டில் ஒன்றா இருக்கும்போது அந்த படத்தை ஒன்றா போட்டு குழப்பம் பண்ணது யார்? இந்த ஊடகங்கள் தானே. அதுக்கு ஏதாவது பதில் கேட்டாங்களா அவங்க? என்னப்பா 2 பேர் ஒன்றா வந்து இறங்குறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொன்னாங்களா? இன்றைக்கி நியாயம் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் ஊடக அரசியல். சரி, திரிசா வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? அரசியலுக்கு வந்தால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், அது பேசத்தான் செய்வாங்க, அதை நீங்கள் தாங்கி கொள்ள வேணும். அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் இணைச்சு பேசலையா? இவங்க தானே பேசுனாங்க. அதுக்கப்புறம் மணிகண்டன் சொல்லி ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் ஒரு நடிகையோட குடும்பம் நடத்தி 3 வருஷம் குடும்பம் நடத்தி என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கைது பண்ணதெல்லாம் இந்த அரசியலில் தானே. அப்போ இவங்கெல்லாம் இந்த நியாயம் சொல்கிறவங்க, நியாயம் பேசுகிறவங்கலாம் எப்போ இருந்தால் எங்கே இருந்தாங்க? ஏங்க இப்போ சமீப காலமாக ஜெயலலிதா வந்து தன்னுடைய எம்ஜிஆர் இறந்து போன சமயத்தில் அவங்க மனம் விரும்பி சொன்னதெல்லாம் அரசியலாக்க பார்த்தது, அவதூறு பழப்புனதெல்லாம் இந்த ஊடகங்கள் தானே. நான் சதி, அதாவது சககமனம், அந்த கணவன் இறந்து விட்டால் மனைவி உடன்கட்டை ஏறுவது, அந்த உடன்கட்டையை பற்றி ஜெயலலிதா அப்போ அவங்க சொன்னாங்க அது தப்பு தான், அந்த மாதிரி பேசக்கூடாது, சூசைடுங்கிற வார்த்தையை நான் பொருத்தி இருக்கணும் அப்படின்னு அவங்களே சொன்னது உண்டு. அப்போதெல்லாம் பொங்காதவர்கள் இப்போது பொங்குறாங்க. எப்படி திரிசாவை குறை சொல்லலாம், எப்படி திரிசாவை இது பண்ணலாம்னு. ஏன்னா திரிசாவை பற்றி நீங்கள் தானே நிறைய செய்திகள்லாம் போட்டீங்க. நாட்களை நரம்பு இல்லாமல் பேசுனது அவங்க தானே. என்னென்னமோ பேசுனாங்கல்ல திரிசாவை பற்றி. இப்போ திரிசாவுக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயம் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க. சரி, அதை பற்றி நம்ம ஏன்னா வெளியே வந்துருச்சு, இனிமேல் அதை கூண்டுக்குள்ளே மறுபடியும் அடைக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்க பேச வேண்டிய காரியங்கள். ஆனால் அரசியலில் இந்த அவதூறுங்கிற ஒரு அசிங்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு இந்த ஊடகத்தில் உள்ளவர்கள் தான் முக்கிய காரணமாக இருப்பாங்க. இது வரைக்கும் தாவேக்கா ஏதாச்சும் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கா இந்த மாதிரி இது நம்ம திரிசாவை பற்றி சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா? சொல்லலை, பதிலும் சொல்லலை. திரிசாவே இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய மோசமாக போகுது, ஊடகங்களுடைய இது அத்துமீறி போகுதுங்கிறதுனால தானே. அப்பா அண்மையிலேருந்து மீனா வந்து டெல்லியில் முருகன் வீட்டில் பொங்கல் கொண்டாடினதை படம் போட்டதுக்கு என்னென்னலாம் பேசுனீங்க? நீங்கள் தானே பேசுனீங்க. இதெல்லாம் நியாயமா? இப்போ வந்து நியாயம் பேசுகிறீங்களே, என்ன அர்த்தம்? இதுதான் என்னுடைய ஆதங்கம்.
நன்றி, நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.